1990ஆம் ஆண்டு இலங்கையின் வடபகுதியில் இருந்து எல்டிடியால் முஸ்லிம்கள் பலவந்தமாக இன சுத்திகரிப்பு செய்யப்பட்டு வெளியேற்றப்பட்டனர். அதில் நானும் ஒருவர். அந்த வகையில் நாங்கள் 90ஆம் ஆண்டு இன்றைக்கு 35 வருடங்கள் ஆகுது. 2025 நாங்கள் மீண்டும் இந்த விடயத்தை கதைக்கிறேன். என்னென்னா இன்று வரைக்கும் நாங்கள் பல்வேறு மட்டங்களில் எங்களுடைய மீள்குடியேற்றமோ அல்லது எங்களுடைய இடம்பெயர்க்கப்பட்டு இன சுத்திகரிப்பு செய்யப்பட்ட எங்களுடைய பிரச்சனை தொடர்பாகவும் பல்வேறு தரப்பிலையும் அந்தந்த காலப்பகுதியில் வர அரசாங்கத்திலையும் அதே போல் சர்வதேச ரீதியாகவும் அதே போல் யுஎன்ல இருந்து வார இலங்கைக்கு வந்த மனித உரிமைகள் தொடர்பான வார அத்தனை உத்தியோகத்தர்கள்ட்டையும் நபர்களிடமும் எங்களுடைய பிரச்சனைகள் தொடர்பாக எங்களுடைய அடிப்படை உரிமை மீறப்பட்டு 2 மணித்தியாலங்களில் எல்டிடி எங்களை வெளியேற்றினது. ஆனால் என்னுடைய சொந்த இடம் மன்னார் மாவட்டத்தில் இருக்கலம்பட்டி. எங்களுக்கு உடனடியாக அந்த பாதையால் கடல் வழி பாதையால் 2 நாள் டைம் தந்தாங்க. ஏனைய இடங்களில் 2 மணித்தியாலத்தால் வெளியேற்றப்பட்டாங்க. ஆனால் இன்று வரைக்கும் நாங்கள் எங்களுடைய உரிமையை எங்கே போய் முறையிடுறது, எங்களுடைய உரிமையை எங்கே பெற்றுக்கொள்றதுன்றதுல எங்களுக்கு இன்னுமே கேள்விக்குறியா இருக்கு. அந்த நாங்கள் இன்று வரைக்குமே நிறைய வேதனைகளோட வழிகளோட நாங்கள் வாழ்ந்து வரோம். 1990ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 26ஆம் தேதி 27ஆம் தேதி எங்களுக்கு அறிவிக்கப்படுது. உடனடியாக உங்களோட மாவட்டத்திலிருந்து நீங்கள் எல்லோரும் வெளியேறுண்டு. அதே நேரத்தில் எங்களோட கிராமம் எருக்கலம்பிட்டி. சுற்றுச்சூழல் எங்களோட கிராமத்தை பொறுத்த வரைக்கும் கடலால் சூழப்பட்டிருக்குது. எங்களுக்கும் ஒரு வழிப்பாதை தான் இருக்குது. அதே நேரத்தில் மன்னார் தீவுக்குள்ளேயும் நாங்கள் எங்களோட கிராமமும் வர்ற வழியும் ஒரு வழிப்பாதை தான். அதில் 90ஆம் ஆண்டு 6ஆம் மாதம் நடந்த கலவரத்தின் போது மன்னார் மெயின் பாதை எங்களுக்கும் கொழும்புக்குமான பாதை குண்டு வச்சு தகர்த்தப்பட்டதால் நாங்கள் பஸ் போக்குவரத்துக்கான பாதைகளை எங்களுக்கு செய்ய முடியாமல் அநேகமாக நாங்கள் கடல் பாதைகளால் தான் கூடுதலான வேலைகளை நாங்கள் செய்து கொண்டிருந்தோம். எங்களுக்கான பொருளாதாரங்களோ அல்லது எங்களுக்கான உணவுப் பொருட்களோ எல்லாமே கடல் வழியால் தான் வந்துகிட்டு இருந்து 6 மாதமாக. அதே நேரத்தில் ட்ரெயினுக்கான பாலமும் மெயினான பாலம் அதுவும் கொண்டு வச்சு தகர்த்தப்பட்டதால் அதற்கூடான போக்குவரத்துகளும் எங்களுக்கு தடை செய்யப்பட்டிருந்துச்சு. 90ஆம் ஆண்டு 10ஆம் மாதம் எங்களுக்கு எந்த வழியாலையுமே எங்களுக்கு வெளியில் செல்கிறதுக்கு ஒரு பெரும் பிரச்சனை இருந்தது. ஏற்கனவே போட்டால் சாமான்கள் வரது, அதை வாங்கி சாப்பிட்டு கொண்டு இப்படியான ஒரு சூழலில் இருந்த நாங்கள் வெளியேற்றப்பட போகிறோம் என்று தெரிஞ்சதால் எப்படி போகிறது, எங்கே போகிறது என்ற ஒரு குழப்பம். எனக்கு அப்போ வயது 18. நான் தெளிவாக இருக்கிறேன். அந்த டைமில் என்ன செய்கிறது ஏதுன்னு தெரியாது. வீட்டில் உள்ள ஆட்கள் எல்லோரும் யோசிக்கிறாங்க, இப்போ எங்கே போகிறது, நாங்கள் என்ன செய்ய போகிறோம். அதே நேரத்தில் எங்களை குறிப்பிட்ட அளவு கிட்டத்தட்ட உடுத்துறதுக்கு ஒரு உடுப்பை மட்டும்தான் எடுத்துகிட்டு போகக்கூடிய மாதிரி சூழல் தான் எங்களுக்கு இருக்குது. எந்த சாமானையும் எடுத்துகிட்டு போகக்கூடாது. 2 இதை அலௌன்ஸ் பண்ணுறாங்க. இப்போ என்ன செய்கிறதுன்னு இப்போ எல்லாம் வீட்டாக்கள் எல்லாம் குழப்பமான நிலையில் இருக்கிறோம். இதே நேரத்தில் இப்போ நாங்கள் கடலோரமாக போகணுமா இருந்தாலும் அதுக்கு போகிறதுக்கு ஒரு 3-4 கிலோமீட்டர் நாங்கள் தூரம் நடந்து போக வேண்டிய ஒரு சூழலும் எங்களுக்கு இருக்குது. அதுக்கு எப்படி போகிறது, எங்கே போகிறதுன்ற ஒரு குழப்பம். வாகன வசதிகளும் அங்கே குறைஞ்ச இடம் தான் ஆரம்பத்திலே. ஏன்னா 1-2 வாகனங்கள் தான் அங்கே நிற்கிது. ஆனால் ஊர் மக்கள் அதிகம், கிட்டத்தட்ட நாளைக்கு 10,000 பேருக்கு மேலே மக்கள் இருக்குது. இது எல்லோரும் வெளியேற்றப்படுறது தான் எப்படி போகிறதுண்டு. இதே நேரத்தில் அவங்க ஆயுத முனையில் இருக்கிறாங்க. அவங்கள பார்க்க எங்களுக்கு பயம். இப்போ நாங்கள் வெளியேறாட்டி எங்களெல்லாம் சுட்டு போட்டுருவாங்களோ அந்த ஒரு பயம் எங்களுக்கு இருக்குது. அப்போ நாங்களும் இளவயதுக்காராக இப்போ தாய் தப்புன்னு பயப்படுறாங்க. இப்போ இந்த இளவயது பிள்ளைகளை எப்படி நாங்கள் காப்பாற்றி கொண்டு போகிறதுன்னு சொல்லிட்டு இப்படியான ஒரு சூழலில் தான் நாங்கள் இக்கட்டுக்குள்ளே மாட்டிக்கொண்டு இருந்தோம். அப்போல்லாம் நான் ஏஎல் படித்து எக்ஸாம் எழுத வேண்டிய ஒரு கட்டம், எக்ஸாம் எழுத படையில் இந்த சூழலில் தான் நான் வெளியேற்றப்பட்டோம், குடும்பமாக வெளியேற்றப்பட்டோம். கிட்டத்தட்ட 28ஆம் தேதி அப்படி தான் நாங்கள் இந்த கடலோரத்துக்கு நாங்கள் சேர்றோம். கிட்டத்தட்ட ஒரு ஹெண்டர் மாதிரி வாகனத்தெல்லாம் எங்களை ஏற்றி கொண்டு போய் கடலோரத்தை விட்டால் சரியான மழை தண்ணி யாரும் பார்க்கல, அது யாருக்கும் ஆறுதல் சொல்ல இல்லாது. ஏன்னா எல்லோரும் ஒரே நிலைமையில் இருந்துகிட்டு இருக்கிறோம். அப்போது போட்டில் வராதா போக இயலாதா அப்படின்ற ஒரு சூழ்நிலை. ஹெலிகாப்டர் பறந்துக்கிட்டு இருக்குது. யாருக்கு சுடுவாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. மக்களுக்கு படுமா அல்லது அது சம்மந்தப்பட்ட இயக்கத்துக்கு படுமான்னு எங்களுக்கு தெரியாது. இந்த சூழ்நிலையில் கிட்டத்தட்ட நாங்கள் 29ஆம் தேதி தான் எங்களுக்கு கிடைச்சிது வாகனம். அதிலிருந்து 29ஆம் தேதி நாங்கள் பெரிய போட் ஒன்றில் எங்களை ஏற்றுறாங்க. எங்கே கொண்டு போகிறாங்கன்னு எங்களுக்கு தெரியாது, கல்பிட்டுண்டே எங்களுக்கு தெரியாது. ஆனால் போட்டில் போய்கிட்டே இருக்கிறோம். அலையிட வேகம்னு சொன்னால் நம்மளுக்கு மேலால் போகிற மாதிரி தான் அலையிட வேகம் இருக்குது.
ஆனால் சரியான துன்பத்துலேயும் கஷ்டத்துலேயும் தான் இருந்துக்கிட்டு சாப்பாடும் இல்லை தீனும் இல்லை. 2 நாள் அந்த கடலோரத்தில் கிடந்ததால் சாப்பாடு இல்லை எங்களுக்கு. சரியான கவலை மயக்கம் அப்படியான சூழ்நிலை. இரவாகிட்டு கொண்டு இறக்குனாங்க. எங்கே கொண்டு போய் இறக்கியாங்கன்னு தெரியாது. போட்லேருந்து இறங்கிட்டோம். ஒரு லொரியில் வச்சு ஏற்றுறாங்க. எங்கே கொண்டு போகிறான்னு பார்ப்போம். கொண்டு போயாச்சு. விடிய காட்டிலும் தெரியாது எங்களுக்கு எந்த இடத்துல இறங்கிக்கிறோம். விடிஞ்சு பிறகு பார்த்தா நாங்கள் போன இடம் தர்கா உண்டு. தர்காண்ட பள்ளிவாசல் இருக்கிற தர்காயில் தான் எங்களை இறக்கியிருந்தாங்க. கிட்டத்தட்ட எங்களோட போட்டில் வந்தது ஒரு 8-9 குடும்பம் இருக்கும். அந்த 8-9 குடும்பமும் ஒன்றாவே அதே தர்காயில் இருந்தோம். நாங்கள் புத்தளத்தை நோக்கி போயிருந்தோம். புத்தளத்துக்கு முதல் நொச்சியாக்கம் என்ற ஒரு ஸ்கூலில் இருந்து அங்கே இருந்து பிறகு புறப்பட்டு புத்தளம் போனோம். புத்தளத்தில் முதலாவது நான் கடையாமட்டையில் போயிட்டு அங்கே உள்ள அந்த மக்கள் அந்த முகாம்கள் என்று சொல்லாமல் பாடசாலைகள், பள்ளிவாசல்கள், சில பொது கட்டிடங்கள் அப்படியான இடங்களில் தான் எங்களுடைய அந்த காலங்கள் கொஞ்ச காலம் அப்படியே கழிக்கப்பட்டது. ஒரு 3-4 மாதங்களுக்கு மேலாக பொது இடங்களுக்குள்ள அடைக்கப்பட்ட நிலைமையில தான் நாங்கள் ஒவ்வொருத்தரும் இருந்தோம். அதுக்குள்ளே நிறைய தொற்று நோய்க்கு ஆளாக்கப்பட்டிருந்தோம். நிறைய பேர் தொற்று நோயால் மரணிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டது. சாதாரணமாகவே தெரியும், ஒரு அகதிகள் 2 அகதிகளுக்குரிய அந்தஸ்துகள் வழங்கப்பட்டு அவங்களுக்குரிய பாதுகாப்புகள், அவங்களுக்குரிய உணவுகள், மருந்துகள், உடை, அப்படி அத்தியாவசிய வசதிகள் அனைத்துமே அரசினாலும் தொண்டு நிறுவனங்களாலும் வழங்கப்படும். ஆனால் முஸ்லீம்களுக்கு அப்படியான எதுவுமே வழங்கப்படையில்லை. முஸ்லீம்கள் சில பேர் வந்து தங்களாலான உதவிகளை முஸ்லீம்களுக்கு செய்தார்களே ஒழிய அரசினால் அதற்குரிய ஒரு ஒருமுகப்படுத்தப்பட்ட அல்ல வழிகாட்டப்பட்ட எந்த ஒரு நடவடிக்கையும் அங்கே மேற்கொள்ளப்படவே இல்லை. இளைஞர்கள் வந்து எங்களோட முகாமுக்கு வந்து அவங்களே சதுர உதவி, அவங்க கொட்டில் போடுறதுக்கு மரங்கள் வெட்டி தந்து இப்படி நிறைய உதவிகளை செய்து தந்தாங்க. சப்போர்ட்டாகவும் இருந்தாங்க. அவங்களால ஏண்ட உதவிகளை எங்களுக்கு செஞ்சு தந்தாங்க. புத்தளத்து மக்களை நாங்கள் மறக்க இல்லாது. ஏண்டா இங்கேருந்து எதுவுமே இல்லாமல் போன எங்களுக்கு அங்கே அரவணைச்சாங்க, எங்களை ஆதரித்தாங்க, எல்லா விஷயங்களும் எங்களுக்கு அடிப்படையாக செஞ்சு தந்தாங்க. அதுக்கு நன்றி சொல்கிறோம். பிறகு யாழ்ப்பாணம் பாதை திறக்க போகிறோம், 2002 பாதை திறக்கிறோம்னு சொல்லி கதை வந்தது. பிறகு சந்தோஷப்பட்டோம் எல்லோரும், நாங்கள் போயிடுவோம் தானே அப்படின்னு சொல்லி நம்மளோட ஊருக்கேண்டி. இருந்தாலும் மனசுக்குள்ளே ஒரு அச்சம் இருந்தது. பாதை திறந்த டைமில் எங்களோட பாப்பா மட்டும்தான் வந்தார். வந்து யாழ்ப்பாணம் பார்த்தா யாழ்ப்பாணம் சோன தெருவை ஃபுல்லாக மறைச்சி வச்சுருந்தாங்க. அதுக்குள்ள யாரும் போக இல்லாது. தமிழ் குடும்பங்கள் இருந்தது, கட்டடங்கள்லாம் உடைஞ்சு கிடந்தது. இப்படி இருக்கும்போது எங்கள் பாப்பாவுக்கு தொழில் இல்லை தானே, அதால் நம்ம என்ன இருந்தாலும் நம்மளோட இடத்துக்கே வந்துடுவோம்னு சொல்லி பிறகு வந்து வீட்டை கதைச்சி திரும்ப நாங்கள் 2002 யாழ்ப்பாணம் வந்துட்டோம். நாங்கள் ரீசெட்டில் பண்ணிட்டோம். இங்கே திரும்ப வந்து 96ஆம் ஆண்டுக்கு பிறகு மீள்குடியேற்றம் என்ற ஒரு அமைப்பு வந்தது. ஆனால் ஊருக்கு போகிற யோசனை எங்களுக்கு வருமென்ற நம்பிக்கை என்னடா திரும்ப போயிடுவோம், நம்ம எங்கே இருக்க போகிறோம், நம்ம என்னத்துக்கு திரும்ப வீடு காணியில் நமக்கு தேவையில்லை, நம்மளோட ஊருக்கு நம்ம போய் சேர்ந்துருவோன்ற ஒரு எண்ணம் தான் மனதில் இருந்துச்சு. நிரந்தரமாக நம்ம இங்கே இருக்க போகிறோம்ன்ற எந்த எண்ணம் எங்களுக்கு இருக்கல. கொஞ்ச நாளைக்கு துரத்திக்கிறாங்க, எப்படி நம்ம திரும்ப நம்ம இடத்துல சேர்ந்து இருந்துடலாம் அப்படின்னு இருந்து பார்த்தா அது வருஷம் 10 வருஷமாக போய் அது 20 வருஷமாக போய் அதுக்கான எந்த ஏற்பாடுகளும் எங்களுக்கு நடக்க இல்லை. அது சம்மந்தமாக யாரும் பேசவும் இல்லை. எந்த அரசாங்கத்திடமோ அல்லது வெளிநாடுகளிலே இது சம்மந்தமாக கதைக்கப்பட்டு இவங்களை கொண்டு கட்டாய குடியமைத்து செய்யத்தான் வேணுன்ற ஒரு நிலப்பாடு எங்களுக்கு இருக்கையில். அப்போ அதால் நாங்கள் என்ன செய்கிறது, இப்போ வந்த ஆக்கள் கொஞ்சம் இருக்கப்பட்ட பிள்ளைகள் கல்யாணம் முடித்து அவங்களுக்கு பிள்ளைகள் இங்கத்திய சூழல் பழக்கப்படக்குள்ள இனி அந்த சூழலேருந்தே திருப்ப பிள்ளைகளை மாற்றுறது எல்லாம் எங்களுக்கு பெரிய கஷ்டமாக போயிட்டுது. இப்போ என்னென்னு சொன்னால், இப்போ இந்த சூழலுக்கு பழக்கப்பட்ட பிள்ளைகள் இந்த இடத்துல வாழணும்னு நினைக்கிற பிள்ளைகள் இந்த ஸ்கூலில் படிக்குது பிள்ளைகள் இதில் கொண்டு போய் வெட்டி இன்னொரு இடத்துல மாற்றுறது எல்லாம் எங்களுக்கு குழப்பமாக இருந்ததால் நாங்கள் இங்கேயே இருக்கலாம்ன்ற ஒரு முடிவுக்கு நாங்கள் வந்துட்டோம். அப்போ அதால் தான் நாங்கள் எங்களுக்கு சொந்தமாக ஒரு காணி எடுத்து வீட்டை கட்டிட்டு இருப்போம்ண்டு அப்படி தான் நாங்கள் காணியில் எடுத்து சொந்தமாக ஒரே கிராமத்தை சேர்ந்தாங்களாம் நாங்கள் ஒரே இடத்துல நாங்கள் குடியமர்ந்தோம். 2010 மாதம் 13ஆம் தேதியில் இருந்து முஸ்லீம்கள் அனைவரும் மீண்டும் சாரசாரியாக தங்களுடைய இடங்களுக்கு வந்து குடியேற வேண்டும் என்று ஆசைப்பட்டு நாங்களாகவே வாகனங்களை பிடிச்சி திரும்பியும் நாங்களாக வந்து எங்களோட காணிகளை துப்புரவு செய்து கொண்டிருந்தோம். பல அரசாங்கங்கள் மாறி மாறி வந்தாலும் வடக்கு முஸ்லீம்களுக்கான ஒரு முழுமையான ஒட்டுமொத்தமான தீர்வு இன்று வரையும் கிடைக்கப்பெறவில்லை. 35 வருடங்களை எதிர்நோக்கியிருக்கின்ற நாம் சிலர் அங்கு வடக்கிலிருந்து இடம்பெயர்ந்த 75,000க்கு அதிகமான மக்களில் ஒரு சிலர் வடக்குக்கு மீள திரும்பி இருந்தாலும் கூட அங்கு அரச உயர் அதிகாரிகளின் அழுத்தத்தினால் மீண்டும் புத்தளத்தை நோக்கி வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதிகமாக காணப்படுகிறது. எனவே இங்கிருக்கிற எந்த ஒரு நபரும் வடக்கு முஸ்லீம்களும் மீண்டும் எஃப்னாம், லத்தீவ், வவுனியா, மன்னார், யாழ்ப்பாணம் பகுதிகளுக்கு மீண்டும்
செல்வார்கள் என்பது ஒரு அரிதான ஒரு ஏமாற்றக்கூடிய ஒரு விடயமாக தான் நான் கருதுகிறேன். ஏனென்று சொன்னால் இங்கிருந்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஏதோ ஒரு வகையில் நாங்கள் புத்தள மக்களோடு ஒன்றோடு பின்னி பிணைந்து திருமண உறவுகளை மேற்கொண்டு நாங்கள் சந்தோஷமாக நாங்கள் வாழ்ந்து வருகிறோம். மீண்டும் நாங்கள் வடக்குக்கு அங்கே போகுமென்றால் அங்கு உட்கட்டமைப்பு வசதிகள் எதுவுமே இன்னும் செய்து தரப்படவில்லை. எனவே ஒட்டுமொத்தமான விடயங்கள் எங்களுக்கு புத்தளத்தில் ஏதோ ஒரு வகையில் எங்களுக்கு கிடைத்த வண்ணம் இருக்கிற காரணமாக நாங்கள் இங்கு வாழத்தான் நாங்கள் அதிகமான மக்கள் விரும்புகிறார்கள். எனது கொள்கை அவ்வாறு தான். இது எங்களோட ஊர் தானே, இப்போ நாங்கள் கொஞ்சம் சுதந்திரமாக வாழலாம் என்ற மனசில் ஒரு தைரியம் வந்ததுக்கு பிறகுனா நாங்கள் இங்கேயே இருக்கலாம்னு சொல்லிட்டு எங்களுக்கு உள்ள இடங்களை துப்புரவாக்கி எங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் சில விஷயங்களை இங்கே செய்தோம். அந்த டைமில் 1-2 நிறுவனங்கள் UNHR அந்த மாதிரி நிறுவனங்கள் எங்களுக்கு வந்து கியூடெக் இப்படியான நிறுவனங்கள் அவங்களால ஏண்ட வசதிகளை எங்களுக்கு கொஞ்சம் செய்து தந்திருந்தாங்க. நாங்கள் இங்கே உடைஞ்ச வீடுகள் தான் இருந்தோம். எங்களுக்கு அடையாளமே கண்டுபிடிக்க இயலாம். எது எங்களோட இடம், எங்களோட மண் எது, எங்களோட வீடு எது, எங்களோட எல்லை எது, இப்படி சனங்கள் வந்து ரீசெட்டில் பண்ண அந்த பிரச்சனைகளும் அதிகரிச்சுக்கொண்டே போச்சுது. இதே மாதிரி ஒவ்வொரு தேர்தல்கள் வரும்போதும் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வாக்குறுதி கொடுப்பாங்க. அந்த வாக்குறுதிகள் பெருசாக நிறைவேறதே இல்லை. அந்த டைமுக்கு வருவாங்க, சம்மந்தமாக கதைச்சிட்டு அதோட போயிடுவாங்க. இப்படி நிறைய சவால்களோடு தான் நாங்கள் இன்றைக்கு வரைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இதுவும் ஒரு விதமான முகாம் வாழ்க்கை தான். சொந்த ஊர்லேயே நாங்கள் அகதி வாழ்க்கை தான் வாழ்கிறோம். இன்றைக்கும் நாங்கள் அகதியாக தான் இருக்கிறோம்னு தான் என்னால் சொல்ல முடியும். இது வந்து உண்மையாகவே 1990ஆம் ஆண்டு வடக்கு முஸ்லீம்கள் இடம்பெயர்க்கப்பட்டதிலிருந்து இற்றை வரையிலே அவர்களுடைய வாழ்க்கை வந்து ஒரு அகதி வாழ்க்கையாகத்தான் அமைந்திருக்கின்றது என்பதில் இந்த மாற்று கருத்துமே இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். எனவே இந்த வடக்கு முஸ்லீம்கள் இன்றும் நீதிக்கான ஒரு பாதையிலே, நீதிக்கான ஒரு போராட்டத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் மிகவும் கசப்பான உண்மை. 2010ஆம் ஆண்டு யுத்தம் முடிவடைந்து மீள்குடியேறினாலும் அவர்கள் இன்னுமே தங்களுக்கான ஒரு நீதியை பெற்றுக்கொள்ளவில்லை, அல்லது அவர்கள் ஒரு அரசாங்கத்தின் அங்கீகாரத்தை பெற்று இடம்பெயர்க்கப்பட்ட போது அரசாங்கம் அதனை எவ்வாறு கண்டுகொள்ளாமல் அதற்கான ஒரு திட்டமிடலை செய்யாது இருந்ததோ அதே போன்று இன்றும் முஸ்லிம்கள் மீள்குடியேறிய பின்னும் அவர்களை அரசு கண்டுகொள்ளாமல் இருக்கின்றது என்பதுதான் மிகவும் வருத்தமாக இருக்கின்றது. இன்றைக்கு நாங்கள் பார்த்தோம்னா வெளியேற்றப்பட்டு 35வது வருஷம் ஆகிட்டுது, மீள்குடியேறி 15வது வருஷமாகுது. இப்போ இருந்த போதும் எங்களுடைய முல்லைத்தீவு மாவட்டத்தில் புள்ளி விவரப்படி பார்த்தா 2000க்கு மேலான மக்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் வாழ்பவர்கள் ஒரு 1000 குடும்பங்களுக்குள்ளே தான் வாழ்கிறாங்க. மற்றவர்கள நிலப்பாடு புத்தளம் மாவட்டம் மற்ற பிரதேசங்கள் எல்லாம் அங்கங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. 2009லேருந்து ஒரு 10ஆம் ஆண்டுக்கு பிறகு இந்த மெனிக் ஃபார்மில் உள்ள மக்கள் வடக்குக்கு திரும்ப மீள் குடியேற்றங்களுக்கு போக இருந்தாங்க. அப்போ நாங்களும் எங்களோட மக்களுக்கும் ஒரு சந்தர்ப்பம் என்னென்னு சொன்னால் எல்டிடியால் தானே வெளியேற்றப்பட்டது. அப்போ நாங்களும் போகலாமன்றதில் நாங்களாகவே எல்லாரும் ஒவ்வொருத்தரும் தங்களோட சொந்த விருப்புகள், சொந்த நிதி செலவுகள் இதுகளை கொண்டு எங்களோட பிரதேசங்களில் குடியேற வலிக்கிறோம். அப்போ குடியேற வழிகிடக்கில் கூட என்ன சொல்கிறது, அப்போ எந்தளவு தூரம் எங்களுக்கு வந்து அரசு நாங்கள் வெளியேறி புத்தளம் மாவட்டத்தில் இருக்கக்களையும் மிக அந்த குறைவான அக்கறையை கொண்டிருந்ததோ அதே போல தான் நாங்கள் பார்க்குறோம். இந்த 2010க்கு பிறகு முஸ்லீம்கள் மீள குடியமரும் போதும் இருந்த அக்கறையை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. உதாரணத்துக்கு நான் சொல்ல வேண்டியிருக்குமென்றால் மெனிக் ஃபார்மில் இருந்த மக்கள் மீள குடியமர்ந்து முடிகிற நேரத்தில் அவங்களோட புள்ளி பெறங்களும் எல்லாமே அகதி எல்லாம் மீள் குடியேற்றங்கள் எல்லாம் முடிஞ்சுதுன்ற மாதிரி இருந்தது. ஆனால் முஸ்லீம் மக்களில் பெரும்பாலானவர்கள் இன்னுமே ஆங்காங்கு, அதாவது வடக்குக்கு வெளியில் நிறைய இடங்களில் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அதுகளெல்லாம் பெருசாக கவனத்தில் எடுக்கப்பட இல்லை. 30 வருடங்களாக வெளியில் இருந்து வரக்குள்ள மற்றும் இங்கே வந்து ஒரு
என்ன சொல்கிற விரும்பியோ அந்த எங்களுக்கு தெரியாது எங்களோட மக்களோட விருப்பம் என்ன ஏதென்று தெரியாத ஒரு நிலைப்பாட்டில் முஸ்லீம்கள் குடியேறுறது வந்து ஒரு வித்தியாசமான நிலைப்பாடு. அப்போ அந்த தருணத்தில் எங்களுக்கான ஒரு புதிய கொள்கைகள் எதுவுமே உருவாக்கப்பட இல்லை. நாங்கள் மற்ற தமிழ் மக்களோடு சேர்ந்த ஒரு வாழ்க்கைக்குள்ளே உள்வாங்கப்பட்டு அவர்களுக்கு கிடைக்கிற திட்டங்களில் எங்களுக்கு அங்கங்கு கிடைத்து கண்டிருக்கிறது. அந்த 90க்கு முன்னிருந்த பலரை நாங்கள் எங்களோட ஊர்களில் காண இல்லை. அவங்க கொண்டு இறந்திருந்தாங்க அல்லது வெளிநாடு சென்றிருந்தாங்க. இன்னொரு விஷயம், இங்கே வந்து எங்களோட வீடுகள் எல்லாம் முற்றாக அழிந்திருந்தது. எங்களுடைய விவசாய காணிகள் ஒரு பாரிய காடுகளாக இருந்தது. அப்போ வந்து அதுகள் எல்லாம் சீர் செய்து எடுக்கிறதுல காடுகள் அழிக்கும்போது அது காடுகளுக்குரியது, எங்களுக்கு அந்த பர்மிட்டுகளுக்கு அடையாளங்கள் இல்லை. இது வந்து இன்றைக்கும் சில இடங்களில் தொடர்ந்து கொண்டே போகுது அந்த மாதிரியான பிரச்சனைகள். நல்ல விஷயமா நாங்கள் இங்கே பார்க்குறோம் என்னென்னு சொன்னால், எங்களோட காணிகள் எதுவும் தமிழ் மக்களால் கைப்பற்றப்படவோ அல்லது ஆக்கிரமிக்கப்படவோ இல்லை. சில இடத்துல விற்கப்பட்டு தமிழ் முஸ்லீம் மக்களுக்கிடையில் முரண்பாடுகள் இருக்குதே ஒழிய மற்றும்படி ஆக்கிரமிக்கப்படலை. எங்களோட பள்ளி வாசல்கள், மையவாடிகள், மற்றது பாடசாலைகள் இதுகளெல்லாம் அப்படியே எங்களுக்கு நாங்கள் வந்திருக்கக்குள்ள எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லாமல் எங்களுக்கு கிடைச்சது. முஸ்லீம் மக்களுக்கு காணி பிரச்சனை இருக்குன்னு சொல்லி ஒரு 500 பேர் பட்டியல் தெரிவு செய்யப்பட்டு அதுக்கான காணிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அது துப்புரவு செய்யும் காலங்களில் இருமுறை பாரிய போராட்டங்கள் அங்கே நடந்தது தமிழ் மக்களால். அந்த போராட்டங்கள் நடந்ததுன்றதில் நாங்கள் ஒரு ஆழமாக சிந்திப்போமா இருந்தால், அப்போ அந்த என்னென்னு சொன்னால் எங்களுக்கு அந்த 90க்கு முன்னுக்கு வந்து பார்த்தால் தமிழ் மக்களுக்கு காணிகள் கொடுக்கக்குள்ள முஸ்லீம் மக்களுக்கும் அந்த இடத்துல சரிசமனா காணி கொடுக்குற காணி வழங்கல்கள் எல்லாம் இருந்து வந்திருக்குது. ஆனால் பார்க்கும்போது இது எங்களுடைய நிலம் என்றது வந்து இது தமிழ் மக்களுக்கு மட்டும் சொந்தமான நிலம் என்ற ஒரு மன எண்ணப்பாடு அவர்களிடத்தில் நான் காணப்படுறதை பார்க்குறேன். முஸ்லீம்களுக்கும் வடக்கு தான் அவங்களுடைய பாரம்பரிய தேசம் என்றதும் ஒரு தெளிவான நிலப்பாடு சமூகத்தில் கொஞ்சம் குறைவாக இருக்குது. அப்போ இதை யார் கட்டி எழுப்புவது? இந்த இணக்கப்பாடுகளை உருவாக்குறதுக்கு நாங்கள் என்ன செய்ய போகின்றோம்? முஸ்லீம்கள் ஏன் வெளியேற்றப்பட்டார்கள் என்றது தமிழ் மக்களுக்கும் தெளிவில்லை, முஸ்லீம் மக்களுக்குள்ளேயும் தெளிவில்லை. அப்போ அந்த முஸ்லீம்கள் யார் என்ற தெளிவுகள் கட்டாயம் பெற வேண்டும். அவர்களுடைய கல்வி சார்ந்த, நிலம் சார்ந்த எல்லா உரிமையும் இப்போ முஸ்லீம்களும் வடக்கு தாயமாக கொண்டிருக்கிறதால் அவங்களுக்கும் அனைத்திலும் உரிமை இருக்கிறன்ற ஒரு நிலைமை உருவாகணும். இதுதான் நாங்கள் அந்த நிகழாதென்ற ஒரு அச்சமின்றி நாங்கள் வாழ்வதற்குரிய ஒரு உறுதிப்பாடாக எங்களுக்கு எடுக்க இயலும். நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாம் நீராய்படி கிழக்கு தான். நாங்கள் முஸ்லீம் சமூகத்தோடு ஒரு ஊரிலே நீராய்படி கிழக்கு மேற்கண்டம், கிஜிராபுரம் மண்டம் 2 ஊர்கள் இருக்கின்றன. அவர்கள் நாங்கள் இனபேதம் இல்லாமல், முஸ்லீம் தமிழ் என்ற பாகுபாடு இல்லாமல் எல்லோரும் ஒற்றுமையாகவும் வாழ்ந்து வந்த காலத்தில் சில இடக்காலங்களில் இடம்பெயர்வுகளினால் இடம்பெயர்ந்து புத்தளத்தில் நாங்களும் போயிருந்தோம். மற்றும்படி நாங்கள் இருக்கும்போது எதுவித பாகுபாடும் இல்லை. எங்கள் அக்கா இருந்தவா, அக்கா நர்சரி படிப்பிச்சவா, மற்ற ஸ்கூல் முடிஞ்சு வேறு டியூஷன் கொடுத்தவா, எங்களோட அவர்களும் சேர்ந்து வீட்டு அப்பாவோட வேலை செய்வார்கள். நாங்கள் இனபேதம் இல்லை. நாங்கள் ஒரு தாய் பிள்ளைகள் மாதிரி தான் நாங்கள் பிள்ளைங்க வளர்ந்து வாழ்ந்த நாங்கள். அவர்களுக்கு பண்டிகைக்கு நாங்கள் போவோம், எங்களோட பண்டிகைக்கு அவர்கள் வருவார்கள். ஏதும் நன்மை தீமை என்று சொன்னால் அவர்கள் வீட்டுக்கு நாங்கள் போவோம், அவர்கள் எங்கள் வீட்டுக்கு வருவார்கள். அப்படி தான் வாழ்ந்து வந்த நாங்கள். ஆனால் இப்போவும் இடம்பெயர்ந்து 2010 மூழ்குடியிடம் வந்த பிறகும் என்ன மாதிரி இருந்தார்களோ அது மாதிரி தான் பிளங்குறார்கள். நாங்கள் எங்களுக்குள்ள பாகுபாடு இல்லை. 2010ஆம் ஆண்டு முஸ்லீம்கள் மேல்குடியேறிய பொழுது முஸ்லீம்கள் சுயமாகவே தான் தங்களுடைய இடங்களுக்கு அவர்கள் வந்து குடியேறினார்கள். அரசாங்கம் முஸ்லீம்கள் மீள குடியேற போகிறார்கள் என்ற ஒரு அறிவிப்பை அறிவிக்காதபடியால் வடக்கிலே, குறிப்பாக யாழ்ப்பாணத்திலே இருந்த தமிழ் அதிகாரிகள் தமிழ் மக்களுக்கு முஸ்லீம்களின் வரவு என்பது அங்கீகரிக்க முடியாததாகவும் ஏற்றுக்கொள்ள முடியாததாகவும் இருந்தது. அதே போன்று இங்கிருந்து வெளியேறும் பொழுது ஒரு 3000 குடும்பங்கள் அளவில் இங்கிருந்து தமிழீழ புலிகளால் பலவந்தமாக வெளியேற்றப்பட்டார்கள்.
அவர்கள் மீள குடியேறிய பொழுது அது 3 தசாப்தங்களை கடந்திருந்தது, 3 தலைமுறையினரை அணுகியிருந்தது, எட்டியிருந்தது. எனவே அந்த சனத்தொகை மீள குடியேறுவது என்பது இங்கே அவர்களுக்கான காணி ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்கின்றது. எனவே இலங்கையிலே அவர்கள் இடம்பெயர்ந்து வாழ்ந்த இடங்களில் சொந்த இடம் இல்லாதவர்கள், சொந்த வதிவிடம் இல்லாதவர்கள் யாழ்ப்பாணத்திலே மீள குடியேறுவோம் என பலர் அவ்வாறான ஒரு சிந்தனையிலே குடியேறினார்கள். எனினும் அவர்களின் காணி பிரச்சனைகள் இன்று வரை தீர்க்கப்படவில்லை. இன்னும் பலர் மேல குடியேற விருப்பம் தெரிவித்திருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் இங்கே வந்து குடியேறுவதற்கான இடவசதியோ அடிப்படை வசதிகளோ இங்கு இல்லை. எனவே அவர்களின் மீள்குடியேற்றம் என்பது இன்று வரை கேள்விக்குறியாக இருக்கின்றது. அதே போன்று நாங்கள் வீட்டு திட்டத்தை எடுத்துக்கொண்டால், இங்கே மேல்குடியேறியவர்களுக்கு வீட்டு திட்டம் வழங்குகின்ற ஒரு திட்டம் இருந்தாலும் முஸ்லிம்களை பொறுத்த மட்டில் இங்கே மேல்குடியேறிய முஸ்லிம்களின் தொகையையும் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கும் தமிழ் மக்களின் தொகையையும் ஒப்பீடு செய்யும் பொழுது, ஒப்பீட்டளவில் தமிழ் மக்கள் கூடுதலாக இருக்கும் பொழுது, இங்கே வளப்பங்கீடுகள் செய்யும் பொழுது கூடுதலாக அது தமிழ் மக்களைத்தான் சென்றடைகின்றது. முஸ்லிம் மக்களுக்கு அது விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் தான் கிடைக்கின்றது. அதே போன்று வாக்காளர் பதிவை எடுத்துக்கொண்டால் 1990ஆம் ஆண்டு இடம்பெயர்ந்த பின்னர் இன்று வரை வாக்குப்பதிவை மேற்கொள்ளாத, வாக்களிக்காத முஸ்லிம் மக்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று மிகவும் ஒரு கவலையான விஷயம். ஏனெனில் அவர்கள் இருக்கும் இடங்களிலும் எந்த ஒரு பதிவுகளும் இல்லை. அதே போன்று அவர்கள் யாழ்ப்பாணத்திலும் அவர்கள் பதிவு செய்ய முடியாது. இங்கே வாக்காளராக பதிவதென்றால் அவர்கள் இங்கே ஒரு நிரந்தர அட்ரஸை, முகவரியை கொடுக்க வேண்டும். அவ்வாறு முகவரி கொடுக்காவிட்டால் அவர்கள் இங்கே இல்லை. வடக்கு நோக்கி பார்க்கும்போது வடக்கில் நிறைய வேலை திட்டங்களோ மீள்குடியேற்றங்களோ புனரமைப்பு வேலைகளோ உண்டு, எல்லாமே வடக்கு நோக்கி செய்துட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் வடக்கில் வாழ்கிற முஸ்லீம் தமிழ் மக்கள் வந்து இன்னமுமே ஒரு சந்தோஷமாக நிம்மதியான வாழ்க்கையை ஆரம்பிக்கையில் அவங்களுக்கு இடையில் இன ரீதியான முரண்பாடும் பக்கச்சார்பான நிலையும், அரசியல்வாதி தமிழ்ண்டா தமிழாக்களுக்கு முஸ்லீம்டா முஸ்லீமாக்களுக்கு பக்கச்சார்பு செய்கிற நிலையால் அவங்களும் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை ஒரு திட்டமிட்ட குடியேற்றம் ஒன்று அமைக்கப்பட இல்லை என்றது ஒரு பெரிய ஒரு வலியான விஷயம். அதே நேரத்தில் நாங்கள் இன்னொரு சைட்டில் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 20,000க்கு மேலே இருக்குது. இன்று வரைக்கும் புத்தளத்தில் ஒரு 18,000 நினைக்கிறேன் வாக்காளர் பதிவுகள் இங்கே பதியப்பட்டு புத்தளத்தில் அவங்களாகவே விரும்பி இருக்கிற அந்த மக்களுக்கு கூட நிறைய பிரச்சனைகள் இருக்குது. உட்கட்டமைப்பு ரீதியாக, அவங்கள வாழ்வியல் தொடர்பாக, உள ரீதியாக, கல்வி ரீதியாக, பொருளாதார ரீதியாக. இப்போ நாங்கள் வெளியிலேருந்து பார்க்கும்போது புத்தளத்தில் உள்ளாக்கள் நல்ல வசதியாக இருக்கிறாங்க. இடம்பெயர்க்கப்பட்ட ஆக்கள், இன சுத்திகரிப்பு செய்து வடக்குலேருந்து வந்த ஆக்கள் இருந்தாலும் எங்களுக்கு தெரியும் உரிமை ரீதியாக நாங்கள் இன்னமுமே வடக்கு எங்களோட தாயகம்ன்ற மாதிரி இன்னமுமே அந்த நினைவுகள் எங்களை விட்டு போகையில். இங்கே இருக்கிற மக்களுக்கு கூட இந்த மாதிரியான வசதிகளும் தேவைகளும் கட்டாயமாக செய்து கொடுக்கப்பட வேண்டிய ஒரு கடப்பாடு அரசாங்கம் இருக்குது. அது நாங்கள் செய்யப்படையில்லை. ஆனால் சர்வதேச ரீதியாக எடுக்கப்படுற தீர்மானங்கள் இங்கே வந்து டிரான்சிஷனல் ஜஸ்டிஸ்ன்ற ஒரு ப்ரோசஸை உருவாக்குனாங்க. இழப்பீட்டுக்கான அலுவலகம், காணாமல் ஆக்கப்பட்டவருக்கான ஒரு அலுவலகம் எல்லாம் அமைக்கிறாங்க. ஆனால் அது ஒரு பொறிமுறையாக மட்டும்தான் இருக்குது. பாதிக்கப்பட்ட ஆட்களுக்கான ஒரு பொறிமுறையாக அது இருக்கையில் 1990ஆம் ஆண்டுக்கு பிறகு வியாபாரம் தொடர்பாக யாழ்ப்பாணத்துக்கு வந்த பொழுது முஸ்லிம்கள் பலர் கடத்தப்பட்டு கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி கிடைத்திருக்கின்றது. எனவே அந்த கொல்லப்பட்ட முஸ்லிம்களுக்கான நஷ்டஈடுகள் என்ன, அது தொடர்பான தீர்வுகள் என்ன என்பதெல்லாம் இன்று வரை கேள்விக்குறியாகவே இருக்கின்றது. காணாமல் ஆக்கப்பட்டாக்கள் அல்லது அங்கம் வீணமுட்டாக்கள் அல்லது மரணமானாக்கள் 500க்கு மேலே முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. எங்களுடைய தரவுகள் 100 பேருக்கு மேலே இருக்குது காணாமல் ஆக்கப்பட்டாங்க. ஒன்று எல்டிடியால் கடத்தப்பட்டிருக்கிறாங்க, அல்லது ஆமியால் கொண்டு போயிருக்கிறாங்க, அல்லது வெள்ள வேணால் கொண்டு போயிருக்கு. இப்படி பல்வேறு வகையிலையும் இவங்க சம்பந்தமான அந்த ஓஎம்பி கமிஷனுக்கு அந்த ஃபார்மை நிரப்பி மாவட்ட அலுவலகங்களில், குறிப்பாக மன்னார் பகுதியில் அந்த காலகட்டத்தில் கொடுத்த ஃபைல்கள் எல்லாம் ஓஎம்பி ஆஃபீஸுக்கு கொடுக்காம அந்த மாவட்டத்தில் உள்ள அலுவலகத்திலேயே ஒரு பகுதி மூலையில் அந்த முஸ்லீம்களோட ஃபைல் இருந்ததை அந்த நம்பிக்கைக்குரிய அந்த ஒரு உத்தியோகத்தின் மூலம் எங்களுக்கு அறியக்கூடியதாக இருந்தது. கமிஷன் மன்னாருக்கு போய் பார்த்த நேரத்தில் அந்த காலப்பகுதியிலேருந்து பிரதேச செயலாளர் அதை அனுப்பாமல் வச்சுருந்தார். அது என்ன இனவாதம் ஒன்றும் தெரியல. அரசு கொடுக்க இருந்த உதவியை கூட அந்த ஆக்களுக்கு எடுக்க இயலாமல் போனது.
35 வருஷங்களில் 32 வருஷங்களுக்கு மேலே கரம்பை, ஆலங்குடா, கால்பட்டி பகுதியில் 90 ஏக்கர், புத்தளத்தில் இந்த பகுதியிலெல்லாம் மக்கள் குடியேறி இருக்கிறாங்க. எந்த அரசியல்வாதியும் அதை கருத்தில் எடுத்து அல்லது அரசாங்கமோ அவங்களுக்கு நிரந்தரமான அந்த இடத்தை கொடுக்கறதுக்கான ஒரு ப்ரோசஸை இன்று வரைக்கும் ஏற்படுத்தலைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்களுக்கு ஒரு நிரந்தரமான அந்த காணியை, அரச காணியை பெற்று கொடுக்கறதுக்கு, அவங்க இருக்கிற காணியை அவங்களுக்கு உரித்துடைய ஆக்குறதுக்கான எந்த ஏற்பாடுமே இன்று வரைக்கும் நடக்கல. அது ஒரு பெரிய கவலையான விஷயம். அது புத்தளத்தில் இருந்து ஒரு ஆள் மன்னாருக்கு அல்லது யாழ்ப்பாணத்துக்கு அல்லது முல்லைத்தீவுக்கு அவங்க மீள் குடியேறணும்னு நினச்சா அதுக்கான ஒரு முறைமையும் கிடையாது, அதுக்கான ஒரு காரியாலயமும் கிடையாது. இன்று வரைக்கும் புத்தளத்திலிருந்து எத்தனை மக்கள் வடக்கு நோக்கி மீள்குடியேற்றத்துக்கு போயிருக்கிறாங்க, புத்தளத்தில் இருந்து எவ்வளோ மக்கள் இருக்கிறாங்கன்னு அந்த தகவலும் இல்லை. டிஎஸ் ஆஃபீஸில் போயிட்டு நாங்கள் கேட்டால் அவங்க கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னுக்குள்ள தகவலை தான் அவங்க தராங்க. எங்களுக்கு காலத்துக்கு பொருத்தமான இழப்பீடு ஒன்று இருக்கணும், மற்றது முஸ்லீம்களுக்காக வேண்டிய ஒரு கமிஷன் ஒன்று அமைக்கிறாங்களா என்று பல தடவைகள் சர்வதேசத்திலேருந்து வராங்க, மனித உரிமைகள் தொடர்பாக வராங்க, உள்நாட்டில் UN சம்மந்தப்பட்டாக வராங்க, உள்நாட்டு பொறிமுறை எல்லா இடங்களையும் நாங்கள் காய்ச்சிருக்கிறோம். முஸ்லீம்களுக்காக வேண்டிய ஒரு கமிஷன் கட்டாயம் தேவைன்றது. அந்த கமிஷன் அமைக்கப்பட்டு முஸ்லீம்கள், இடம்பெயர்க்கப்பட்ட முஸ்லீம்களோட பிரச்சனைகளை மீள்குடியேற்றம் சம்பந்தமாக அல்லது வேறு மாவட்டங்களில் வாழ்கிற ஆக்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன தேவைகள் என்றதை இனங்கண்டு உண்மையாக அது நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு கமிஷனால் மட்டும்தான் முடியும். அது இன்று வரைக்கும் நடக்காத ஒரு காரியமாக இருக்குது. நிச்சயமாக அது நடந்தேற வேண்டிய ஒரு தேவை ஒன்று இருக்குது. இதுக்கான அழுத்தத்தையும் நாங்கள் கொடுக்க வேண்டி இருக்குன்னு நான் நம்புகிறேன். அதாவது மீள்குடியேற்றங்கள் ஒரு நிலை பெறத்துக்கு காலம் எடுத்தாலும் ஒரு 15 வருஷம் காலம் சென்றுட்டுது. அப்போ இது இன்னும் நீண்ட காலங்களை இழுக்காமல் உங்களை முஸ்லீம்களுக்கான பிரச்சனைகள் என்னன்றதுக்காக ஒரு ஆணைக்குழு ஒன்று, சுயாதீன ஆணைக்குழு அமைச்சு அதற்கான நடவடிக்கைகள் கட்டாயம் அது 5 மாவட்டங்கள் புத்தளம் மாவட்டத்திலும் செய்து இணைத்ததாக எடுக்கப்படுறது கட்டாயம் என்று எதிர்பார்க்கிறோம். நான் தமிழ் முஸ்லீம் மக்கள் ஒற்றுமையாகவும் நிம்மதியாகவும் வாழ்கிறதுக்கு வழிவகுக்கிற அதே நேரத்தில் புத்தளத்தில் உள்ளூர் மக்களும் இடம்பெயர்ந்த மக்களுக்கு இடையில் 100% முரண்பாடு முடிஞ்சதுண்டு இல்லை, உள்ளக ரீதியான ஒரு வழியும் வளங்கள் தொடர்பாக பாதிப்புகளும் பிரச்சனைகளும் அப்பப்போ வந்து போகுது. அதில் உண்மையும் இருக்குது. அவங்களுடைய 100% வளங்களையும் நாங்களும் பகிர்றோமே, எல்லா வளங்களையும் கல்வியாக இருக்கட்டும், சுகாதாரமாக இருக்கட்டும், பொருளாதாரமாக இருக்கட்டும், நாங்களும் பகிர்றோமே. அப்போ அவங்க சார்ந்தும் நாங்கள் யோசிக்க வேண்டும். தனியே இடம்பெயர்க்கப்பட்ட மக்கள் புத்தளத்தில் வாழ்கிறாங்கன்னா அவங்க மட்டும் சார்ந்து யோசிக்கிற இல்லை, உள்ளூர் மக்கள் எப்படி பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க அவங்க சார்ந்து யோசிச்சுட்டு அவங்களுக்கான பிளேனை நாங்கள் போட வேண்டியிருக்கு. இதுவரை இருந்த எந்த ஒரு அரசாங்கமும் யாழ்ப்பாண முஸ்லிம்கள், குறிப்பாக வடக்கு முஸ்லிம்கள் தொடர்பில் எந்த ஒரு திட்ட வரைவையும் முன்வைக்கவும் இல்லை. அவர்களுக்கான எந்த ஒரு விதமான அறிக்கையையோ நிதி ஒதுக்கீடுகளை கூட இதுவரை செய்ததில்லை. எனவே நாங்கள் இந்த அரசாங்கத்திடம் வினயமாக கேட்டுக்கொள்கின்றோம், நீதிக்காக போராடி கொண்டிருக்கும் இந்த வடக்கு முஸ்லிம்களின் மீள்குடியேற்றம் தொடர்பிலே விசேட திட்டங்கள், ஆணைக்குழுவினூடாக விசேட திட்டங்களை கொண்டு வந்து அவர்களுடைய ஒரு வளமையான நிலைமை திரும்பும் வரை இந்த அரசாங்கம் எங்களுக்கு உதவிகளை செய்ய வேண்டும். முதல் கட்டமாக முஸ்லிம்களின் தேவைப்பாடுகளை இனங்காண வேண்டும் என்பதனை நாங்கள் வினயமாக இந்த அரசாங்கத்திடம் கோரி நிற்கின்றோம். மற்றது நான் நீண்ட காலமாக தமிழ் மக்களோடையும் அவர்களுடைய உரிமைகளுக்காகவும் போராடுகவள் என்ற ரீதியில் நான் என்ன கேட்குறேன்னு சொன்னால், அழகாக இருந்த ஒரு 90க்கும் முற்பட்ட காலத்தில் அழகாக ஒரு முஸ்லீம் தமிழ் என்ற ஒரு வேட்டி பிரிப்பின்றி ஒரு நல்ல உறவாக இருந்த ஒரு நிலப்பாடு அதே இன்றைக்கு ஒரு 75% நாங்கள் கடந்து வந்தாலும் அது 100% மாறி ஒரு அந்த உறவு ஒன்று வலுப்படுத்தி நாங்கள் எங்களுடைய மாவட்டங்களில் எங்களுடைய அபிவிருத்தி வேலைகள் மற்றது ஏனைய சமாதான நடவடிக்கைகள் உரிமைசார் வேலைகள் எல்லாரும் இணைந்து செய்யக்கூடிய ஒரு நிலப்பாட்டுக்கு உருவாக வேணும். இது முஸ்லீம்கள் கதைக்கும் போதோ அல்லது நான் கதைக்கும் போதோ இது ஒரு மாற்று கருத்துக்களாக உள்வாங்காமல் இது ஒரு எங்களுடைய முஸ்லீம்களுக்கான தேவை நீதி என்பதை உணர்ந்து தமிழ் மக்களும் எங்களோடு கைகோர்த்து ஒரு முஸ்லிம் தமிழ் இன நல்லுறவுகளோடு இந்த மாவட்டத்தில் நாங்கள் எமது மாவட்ட அபிவிருத்திகளை கொண்டு நிம்மதியான வாழ்க்கைக்கு இட்டு செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன்.
நிச்சயமாக என்றைக்காவது ஒரு நாள் மாற்றம் வரும் உண்டு. அது வரைக்கும் நாங்கள் குரல் கொடுப்போம் உண்டு நான் நினைக்கிறேன். எங்களுக்கான தனியான கமிஷன் அமைக்கிறது, எங்களுடைய பிரச்சனைகளை முன்வைக்கிறது, அரசு இது தொடர்பான தொடர்ச்சியான ஒரு வேலை திட்டங்களை செய்து நிச்சயமாக மாற்றங்களை கொண்டு வரும் உண்டு நான் யோசிக்கிறேன். மீள்குடியேற்றம் இனி வரும் காலத்தில் அமைக்கிறேன்டா நிச்சயமாக பெண்கள் உள்வாங்கப்படணும், ஆண்கள் உள்வாங்கப்படணும். அதாவது அதை விட நிச்சயமாக இன ரீதியாக எல்லாரும் உள்வாங்கப்பட்டு ஒரு சமரசத்துக்கு வந்து தான் அந்த மாற்றம் ஏற்படணும். நிச்சயமாக அந்த மாற்றம் ஏற்படும் வரையும் நாங்கள் தொடர்ந்து போராடிட்டு இருப்போம்.